1 நாளாகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். சொல்லுங்க, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் எப்படி பார்த்தார் என்று அவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற தரிசனம் பல சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா மாறும். சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தோடு முடியாது, உங்க தலைமுறையோட முடியாது, பல தலைமுறைகளுக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தூரத்து செய்தி. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. அவன் ஒண்ணு இல்லாம ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்த அவனை ஒரு அரசனாக்கி ஒரு அரண்மனையை கொடுத்து, அவனுக்கு பணிவிடையாளர்களை கொடுத்து, போர் வீரர்களை கொடுத்து, நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கார் எல்லாம் இருக்குன்னு சொல்றது மாதிரி அன்றைக்கு நிறைய குதிரைகள், ரதங்கள், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, இதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உன்னுடைய சந்ததியிலே மெஸ்ஸியா பிறப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உன்னுடைய சந்ததியிலே தேவன் பிறப்பார். ஆமே, உன்னுடைய சந்ததி தேவனுடைய குமாரன் எனப்படுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல் இருந்த கிருபையை விலக்கி விட்டது போல நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். நான் அநேக தலைமுறைகளுக்கு தலைமுறையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் ஆமே சத்துரு எழும்புகிற போது சொல்லுங்க, ஓ, உன்னால என்ன முடிக்க முடியாது, உன்னால என்னுடைய வாழ்க்கைக்கு முடிவுரை எழுத முடியாது. காரணம், எனக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னுடைய சந்ததியில் இருந்து ஒரு எழுப்புதல் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற தேவ ஜனமே, உன்னை தகர்க்க நினைக்கிற ஆமே சத்துருவை பார்த்து சொல், ஆமே, என் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமே, என்ன ஒன்னால செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு மகா சந்ததியின் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க ஆசீர்வாதம் ஆமே 5 வருஷத்துல முடியறதில்லை, 10 வருஷத்துல முடியறதில்லை. தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால், ஆமே, மகா சந்ததியின் மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஒரு சந்ததி எழும்பி சொல்லட்டும், என்னுடைய பாட்டியினால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னுடைய தாத்தாவினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், எங்க குடும்பம் அற்பமானதுதான், ஆனா என்னுடைய அப்பா அம்மா ஆண்டவரை ஆராதித்ததினால் நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு சந்ததியை எழுப்புவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தருவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமைகளை தருவாராக. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமே, ஒரு சாதாரணமா தாவீது அந்த இடத்துல ஆண்டவர் எப்போது சொல்லுகிறார் என்றால், அவன் ஆண்டவருக்கு என்ற ஒரு வீட்டை கட்டணும்னு அவன் மனசுல பிரயாசப்படுறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு கட்ட மாட்டேன், ஆனா உனக்கு பின் ஒரு குமாரனை எழுப்புவேன், அவனுக்கு நான் தகப்பனாய் இருப்பேன், அவன் கரங்களை ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன், அவனை கொண்டு உன்னை விட பெரிய காரியங்களை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, ஒரு மகா சந்ததியின் ஆசீர்வாதம், ஒரு மகா சந்ததியின் மனுஷனாக என்ன பார்க்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல ஆராதிச்சுட்டு போறப்ப மனுஷங்க பலவிதமா பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வேலை, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற குடும்பம், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற வருமானம், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்தானம், பரலோகம் பல சந்ததிகளை குறித்து பார்க்கிற பரலோகம், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சந்ததிகளை குறித்து சில காரியங்களை பைபிள்ல சில மனிதர்களுக்கிட்ட பேசி இருக்கிறார். நம்ம அதை கொஞ்சம் தியானித்து அதன் மூலமாய் வரப்போகிற ஆசீர்வாதங்களை சிந்திப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஏவாள் தோற்று போனவளா? ஏவாளை பிசாசு வஞ்சித்தான். மகிமையை இழந்து போனவளாய், தோற்று போனவளாய் அந்த தோட்டத்தில் நிற்கிறப்போ ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வித்து சத்துருடைய தலையை நசுக்குவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இத பாருங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க புரியணும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மரம் பட்டு போன மரம் போல இருக்கிறது, இது மேல இனி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சத்துரு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த மரத்தினுடைய வித்து, அல்லேலூயா, இந்த மரத்தினுடைய விதைகள் சத்துருடைய தலையை நசுக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்தே ஏவாளுக்கிட்ட சொல்லுகிறா, அவர் உன் தலையை நசுக்குவார். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய், சொல்லுங்க, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஏவாளுக்கிட்ட சொன்ன சந்ததிகள் தான் இயேசு கிறிஸ்துவும் நாமும். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நசுக்கி போடுவார். ஆனா யாரை கொண்டு நசுக்கி போடுவார்னா, உங்கள் காலின் கீழே. சொல்லுங்க, உங்க காலின் கீழே எல்லா சத்துருடைய வல்லமைகளையும், எல்லா பிசாசுனுடைய வல்லமைகளையும், எல்லா பொல்லாத வல்லமைகளையும் உங்கள் காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். சத்துருடைய சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடி எடுத்து, நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமாய் ஒரு கையெழுத்து. அல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ பிசாசு வந்து போலீஸ்காரன் மாதிரி. அல்லேலூயா. அவன் ஒரு நபருக்கு ஒரு அவன் ஒரு நபரை துன்பப்படுத்தணும்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சிலரெல்லாம் சும்மா இருந்து சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும் சொல்லுவாங்க, எல்லாரும் சாவுறாங்க, நான் செத்து போகலையே. அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு சின்ன வாசலை திறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, வியாதியை கொண்டு வந்து போடுவான். அல்லேலூயா. சிலர் சாபமான வார்த்தைகளை பேசுவாங்க, அதற்கேற்ற விதமான கிரியைகளை கொண்டு வருவான். ஆண்டவருக்கு சமூகத்தில் அவன் காட்டுவான், ஆண்டவரே ஒரு நீதி நியாயப்பிரமாணம் இருக்குது, இது சட்ட புஸ்தகம். அல்லேலூயா. இவனை ஏன் நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை சொல்லி நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா கையெழுத்துகளையும் ஆண்டவர் நியாய புஸ்தகத்தில் இருந்து கிழித்து போடுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா புஸ்தகங்களையும், எல்லா நியாய புஸ்தகங்களையும், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமா, உங்க வளர்ச்சிக்கு விரோதமாய் மனுஷங்க பேசுற வார்த்தைகள், சில வேளையில நீங்க சின்ன தவறு செய்திருக்கலாம், சின்ன காரியங்கள் செய்திருக்கலாம், அதற்கு விரோதமாய் மனுஷங்க பேசுற வார்த்தைகள், எல்லா பொல்லாதவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் ஆண்டவர் குலைத்து போடுவாராக. நல்லா கவனிங்க, அந்த வசனம் குலைத்து போடுவதுன்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டுகளையும் ஆண்டவர் அந்த புஸ்தகத்தில் இருந்து கிழித்தறிவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமா அது அந்த வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. நமக்கு தெரியும், ஒரு போலீஸ்காரன் ஒரு கம்பெடுத்து ஒரு நபரை அடிச்சா யாரும் போய் அவனை கேட்க மாட்டாங்க, ஏன் அடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் அந்த யூனிஃபார்ம்ல ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டார். உங்களுக்கும் உங்க மேலையும் என் மேலையும் பிசாசுக்கு அதிகாரம் இல்லாதபடி எல்லா அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். சொல்லுங்க, பிசாசுக்கு எங்க மேல அதிகாரம் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? பிசாசுக்கு எங்க மேல அதிகாரம் இல்லை. எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்களை ஆண்டவர் உரிந்து போடுவாராக, உரிந்து போடுவாராக. எல்லா அதிகாரங்களை உரிந்து போடுவாராக. எல்லா கையெழுத்துக்களை குலைத்து போடுவாராக. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா துரைத்தனங்களும், எல்லா அதிகாரங்களும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களை உரிந்து போடுவாராக. நல்லா கவனிங்க, இது என்றைக்கோ ஆரம்பிச்சதில்லை. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தே மனுஷன் மேல சத்துரு அதிகாரத்தை வச்சிருந்தான். அவங்களை அடிமைப்படுத்தினான், அவங்க மேல துரைத்தனம் செலுத்தினான். அவங்களால எழும்ப முடியல. ஆனா ஆண்டவர் சிலுவையிலே அதை உரிந்து போட்டார்.
சொல்லுங்க, எங்கள் பிதாக்களுடைய சாபம், எங்கள் மூதாதையர்களுடைய சாபம், எங்களை தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற சாபங்களை நானும் இயேசுவோடு இணைந்து என்னுடைய காலகட்டத்தில் உரிந்து போடுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருவாராக. தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு விரோதமாய், நம்முடைய முன்னேற்றங்களுக்கு விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல வல்லமைகளும் முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகா மேன்மையான மனுஷனா மாற்றுவாராக. சொல்லுங்க, என்னுடைய காலகட்டத்தில் தலைமுறையா ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின அந்த பாவத்தின் வல்லமை முறியடிக்கப்படணும். அடுத்த தலைமுறைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா மாற்றணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. வியாதியின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். பாரம்பரிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படணும். பாரம்பரிய அடிமை பழக்கங்கள் இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க தாத்தா சில வேளையில் நல்ல குடிகாரராக இருப்பார். இந்த பிள்ளைங்க ஒரு 15 வயசு ஆகிறப்போ அவங்களுக்கு தெரியாமலே அந்த பாவத்துக்கு அடிமை ஆவாங்க. அப்படிப்பட்ட பாவ வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகல அதிகாரங்களையும் சகல துரைத்தனங்களையும் அவர் உரிந்து போட்டு சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவளுக்கிட்ட சொல்லுகிறார், உன்னுடைய வித்து சத்துருடைய தலையை நசுக்கும், பாம்பின் தலையை நசுக்கும். சொல்லுங்க, நாங்க பாவத்திற்கு அடிமையாகிறவர்களாய் அல்ல, சத்துருக்கு அடிமையாகிறவர்களாய் அல்ல, அவனுடைய தலையை நசுக்கிறவர்களாய் கர்த்தரங்களை மாற்றுவாராக. அதற்குரிய ஒரு அபிஷேகத்தை ஆமே ஆண்டவரே நீர் இந்த நாளிலே தருவீராக. ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை, ஒரு ஜெயத்தின் அதிகாரத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய சகல அதிகாரங்களை உரிந்து போட்டார். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு நபர்கிட்ட ஆண்டவர் சந்ததிகளை குறித்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவான், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் அவன் ஒரு சாதாரண மனுஷன், பலவீனமான மனுஷன். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கு தெரியும், சில நபர்களால சில குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு, ஒரு மகன் ஃபாரினுக்கு போனா, அவன் சகோதரர்களை படிக்க வச்சான், கல்யாணம் பண்ணி கொடுத்தான், எங்க குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதே அவன் ஒருவனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு ஆபிரகாமால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் எங்களை பூமிக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக, ஆண்டவர் பூமிக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறப்ப எப்படி அழைக்கிறாருன்னு சொன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, உன் மூலமாய் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், என் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.
பாருங்க, ஏன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உன் மூலமா சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலருக்கு அது யோசிச்சு பாருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா நற்செய்தி, பக்கத்தில் இல்லைன்னா உங்க ஊர்ல உள்ள எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா ஐயோ, நிறைய பேருக்கு அது துர்ச்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஜெபம், அவனுடைய ஏக்கம் எல்லாம், ஆண்டவரே இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு நற்செய்தி. ஆபிரகாம் ஆசீர்வாதமா தான் இருக்கிறான், அவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க. அவனுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனா அவனுக்கு இருந்த ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் மூலமாய் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் மூலமா என் கேம்பில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமா என் ஊர் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலமா என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியா கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. எதுக்கு தெரியுமா? நம்ம மூலமா ஜாதிகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த சபிக்கப்பட்ட பூமியில, அவன் வேதனை நிறைந்த உலகத்தில, கண்ணீரின் பூமியில ஆண்டவர் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரை என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் நம்மிடத்தில் வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய தலைமுறையா ஆண்டவர், என்னுடைய தலைமுறை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது 13:14 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி கிறிஸ்து மரித்து எல்லா சாபத்திற்கு நீங்களாக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா சாபத்திற்கும் நீங்களாக்கினார். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம எல்லா சாபங்களும் மாறி போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. எல்லா தலைமுறை சாபங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆரம்பித்த சாபத்தை மாற்றுகிறவனாய் ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சாபத்தை மாற்றுகிறவனா, சாபத்தை மேற்கொள்ளுகிறவனா, என்னுடைய தலைமுறை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாறட்டும். நல்லா கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய தலைமுறையை ஆசீர்வாதமா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய தலைமுறையை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், நம்ம ஆண்டவருக்கு என்று வாழுகிற வாழ்க்கை நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கும். நிறைய வேளையில எசேக்கியாவை போல நம்ம சொல்லுவோம். எசேக்கியா என்கிற மனுஷனுக்கிட்ட எசேயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான்,
உன்னுடைய சந்ததி அடிமைத்தனத்துக்கு போவாங்கன்னு சொன்னபோது அவன் சொன்னான், என்னுடைய காலத்திலாவது சமாதானம் இருக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான், நான் என்னுடைய காலத்துல சமாதானம் இருந்தா போதும், தலைமுறையை குறித்து நம்ம கலக்கிறதே இல்லை, கேட்கிறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பரிசுத்த சந்ததியை, தலைமுறையை எழுப்பத்தக்கதாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை, நான் இன்றைக்கு பேசுகிற பேச்சு, நான் இன்றைக்கு வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய தலைமுறையையும் ஆசீர்வதிக்கத்தக்கதா இருப்பதாக. தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். நான் பேசுற பேச்சினால என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுற கூடாது ஆண்டவரே. நான் பேசுற பேச்சினால, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களினால என்னுடைய தலைமுறை பாதிக்கப்பட்டுற கூடாது ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். நீங்க உங்க வீடுகளில், வாகனங்கள்ல போகிறப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி வச்சு தேவ மனுஷர்களை பத்தி பேசாதீங்க. தேவ மனுஷங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. வேத வசனத்திற்கு விரோதமா பேசாதீங்க. பரிசுத்தவான்களுக்கு விரோதமா பேசாதீங்க. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவ வசனத்தின் மேல உள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய துரோகம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சந்ததிக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. என்னுடைய ஜெபம் இன்றைக்கு நீ தேசத்திற்காய் ஜெபிக்கிற ஜெபம். நான் ஒரு முறை ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு வயதான தாயார், அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. பிள்ளைங்க மாதந்தோறும் காசு அனுப்பி கொடுப்பாங்க. அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு மாசந்தோறும் காசு அனுப்பி கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாம் பார்க்க வரப்ப எல்லாம் இந்த தாயார் கிழிஞ்ச துணி தான் போட்டிருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த தாயார் மரிச்சாங்க. மரிச்சப்போ அவங்க டைரியை எடுத்து பார்த்தாங்க. அதில் எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொரு மாதம் என் மகன் இவ்வளவு கொடுத்தான், அதை நான் இந்த இடத்துல மிஷனரிக்காக அனுப்பினேன். என் மகன் இந்த மகன் இவ்வளவு கொடுத்தான், நான் இந்த இடத்துல மிஷனரிக்காக அனுப்பினேன். அவங்களில் ஒரு மகன்தான் ஆசிய கண்டத்திலே நிறைய சபைகளை ஸ்தாபித்த கேபி யோகன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க செய்கிற ஜெபம், நீங்க செய்கிற நற்கிரியை உங்க சந்ததியை ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்றுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை மாத்துங்க, ஆண்டவரே எங்களை மாத்துங்க, ஆண்டவரே எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியா, எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியா கர்த்தர் மாற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நம்ம பிள்ளைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்பணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம குடும்பத்தில் நடக்கிற நடையை பார்த்து நம்ம பிள்ளைங்க ஆலயத்துக்கு ஓடோடி வரணும். அப்படி ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை அப்படி மாற்றுவீராக. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? இவன் சந்ததியின் மூலம் பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அவன் வீட்டுல தூதர்கள் சாதாரணமா தான் வந்தாங்க.
அவன் சாதாரணமாக தான் தெருவில் போனவங்களை கூப்பிட்டுட்டு போய் வீட்டில் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தான். ஆனா ஆண்டவர் அந்த வீடை எப்படி பார்த்தாரு தெரியுமா? இந்த வீட்டின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுடைய சாபங்களை நான் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுவாராக? சொல்லுங்க. உலகம் முழுசுக்க மனுஷங்க, இன்னைக்கு மனுஷங்க நிறைய, தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க, உலகத்துல மனுஷங்க நிறைய வேளையில சாவமான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. சில ஊர்கள் எல்லாம் போனா சண்டை போட்டா தெரியும், மாறி மாறி சாபம் போடுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளே பேசணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். ஆமே, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய முழங்கால் வாழ்க்கை, ஆமே, என்னுடைய பட்டணத்துக்கே ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜெபம் ஆமை ஒரு பட்டணத்தில் இருக்கிற குடிகாரர்களை மாற்றும். நம்முடைய ஜெபத்தின் மூலமா நம்ம இருக்கிற கிராமத்தில் ஒழுக்கமுள்ள ஒரு கிராமமா மாற்றும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க ஆண்டவரே, எங்களை மாத்துங்க ஆண்டவரே, எங்களை மாத்துங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய சந்ததி, நான் உனக்கு ஆபிரகாமுட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சந்ததி, நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை என்னோட முடிஞ்சு போறதுக்கு இல்லை. நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் முழங்கால் முடக்கிறது, நான் ஆண்டவருக்கு ஓடுறது என்னுடைய காலகட்டத்தோடு இல்லைன்னா என்னுடைய சந்ததியோட முடிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு தலைமுறை ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஆமே, ஒரு வல்லமையுள்ள தலைமுறையை எழுப்ப கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் தலைமுறை, ஒரு ஆசீர்வாதத்தின் தலைமுறை. நம்முடைய பிள்ளைங்களை ஆண்டவர் ராஜாக்களாய் எழுப்புவாராக. அல்லேலூயா. நம்மெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு வேலை செய்துட்டு இருக்கலாம். நீங்க ஜெபிக்கணும், உங்க பிள்ளைங்க நம்முடைய தேசத்தின் கலெக்டரா வரணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலைன்னா நம்முடைய தேசங்கள் துன்மார்க்கர் ஆளுவார்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய பிள்ளைங்க நாளைக்கு நல்ல தலைவர்களா வரணும். அவங்க வந்தாதான் தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதுக்கு நம்ம இன்றைக்கு அஸ்திவாரம் போடணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நம்ம பிள்ளைங்க சொல்லணும், எங்க தாத்தா எங்க பாட்டி அவங்க ஜெபித்த ஜெபத்தை நான் பார்த்து வளர்ந்தேன், ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த யூனிவர்சிட்டியில போய் கடவுள் உலகத்துல இல்ல, கடவுளுங்கிற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையை வைத்து சாட்சி சொல்லணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஜெப வாழ்க்கை அப்படி மாறட்டும் ஆண்டவரே, எங்க வேத வாசிப்பு அப்படி மாறட்டும் ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, எங்க பேச்சு அப்படி மாறட்டும் ஆண்டவரே, எங்க இருதயத்தின் ஏக்கம் அப்படியா மாறட்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? உன்னுடைய சந்ததி மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க, ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே, அந்த எழுப்புதல் மூலமாய் உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆபிரகாம் என்கிறது அவன் தலைமுறையா
இன்றைக்கும் அநேகருக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீதை குறித்து தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், மகா மேன்மையான சந்ததியின் தகப்பனாக என்னை பார்த்தேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், இத்தனை நாள் தாவீது கிட்ட சாட்சி சொல்லுங்க மிஸ்டர் கிங் டேவிட், உங்க சாட்சியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் நிறைய சாட்சியை சொல்லுவார். மனுஷங்க கண்ணிகளிலிருந்து, கண்ணிகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து எவ்வளோ சாட்சிகளை சொல்ல முடியும். ஆனா அந்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது. இதுவரைக்கும் தாவீது உன் வாழ்க்கையில நடந்தது கொஞ்சமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதம் கொஞ்சம்தான். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச ஆசீர்வாதம் கொஞ்சம்தான். இனிமேதான் தாவீதே உன்னுடைய சந்ததியை குறித்து, அவன் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மகா மேன்மையின் அவன் சொல்ல, ஆண்டவரே யோசிச்சு பாருங்க, நீங்க ரொம்ப ஆச்சரியம். இயேசுவை எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. சொல்லுங்க. தாவீதுக்கு ஒரு பெரிய சாட்சி உண்டு. தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டி கொடுக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டி கொடுக்கிறார். அந்த அற்பமான தாவீதை ஆண்டவர் அரியணையில் வச்சு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். வெகு தூரத்து செய்தி ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். தாவீதே, ஓ உன்னுடைய சந்ததியிலே என்னுடைய குமாரன் பிறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர். நீங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கலாம், நீங்க இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்க்கலாம். ஆண்டவருடைய பார்வையோ வெகு தூரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தூரத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ரீவா கந்தரு ஸ்ரீகரவா தீரவா ரக்கடவ எல்லா தடைகளும் எல்லா எல்லைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஷகரவா தீரவா கந்தரு கொடு. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, பப்பா ஸ்தோத்திர, ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு வெகு தூரம் இருக்கிறது. அல்லேலூயா. வியாதியை ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு வெகு தூரம் இருக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசை ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு வெகு தூரம் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்துருவை பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு வெகு தூரம் இருக்கிறது. ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரங்களை அப்படி மாற்றுவாராக, எங்க ஜெபங்கள் அப்படி மாறுவதாக. சில வேளையில நம்ம எல்லாம் ஜபிச்சு சோர்ந்துருவோம். அல்லேலூயா. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, என்ன ஜெபம், ஆனா உலகம் இருந்தது மாதிரி தான். சமீபத்தில் ஒரு பிரதர் சொன்னார், இவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 9 to 10, இவங்க ஜெபத்தை கேட்டு யுத்தமா நிற்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர், வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர், வெகு தூரங்களை அறிகிற ஆண்டவர். உங்க ஜெபங்களை கேட்டு, உங்க கிரியைகளை பார்த்து, உங்க ஆராதனைகளை பார்த்து ஆண்டவர் தேசத்திலே திட்டங்களை போடுவாராக, திட்டங்களை செய்வாராக. ஆண்டவர் நம்மை நம்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே அல்லேலூயா, சாபங்களை முறிக்கிறவங்களா எங்களை மாத்துங்க ஆண்டவரே, அல்லேலூயா, சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் எங்க கரங்களிலே தருவீராக, தருவீராக. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கிட்ட சொன்ன வாக்கு தத்தத்தின் சந்ததியான இயேசு கிறிஸ்துவின் சந்ததி நம்ம. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆமே, வல்லு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த தேசத்தினுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கொஞ்சம் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓரி கதரா அல்லேலூயா. ஒரு மகா மேன்மையான சந்ததியா, ஒரு மகா மேன்மையான சந்ததியின் ஆசீர்வாதம், மகா சந்ததியின் மேன்மையான ஒரு சந்ததியின் தகப்பனாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. அவன் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீகா பாரா ரீபா ராக்கடோ ருஷாகாராபா ரீராபா ராக்கடபா. எல்லா சாப கட்டுகள், எல்லா சத்துருடைய கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. வீரபா கந்தரு சேகரபா ரீபா ராக்கடோ ருகடோ ருஷேகரபா. எல்லா சத்துருடைய அதிகாரங்கள், எல்லா சத்துருடைய அதிகாரங்கள், எல்லா சத்துருடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ரீபா கந்தரு சேகரபா ரீபா ராக்கடபா தீரபா ராக்கடபா தீரபா ராக்கடோ ருஷேகரபா ஓஷாகரா. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மகா மேன்மையான சந்ததியின் அபிஷேகம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை,
எங்க வாழ்க்கையின் தரிசனம். ஆண்டவரே, தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமா மாத்துங்க ஆண்டவர். இந்த தலைமுறை மட்டும் இல்ல, தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமா மாத்துங்க. தலைமுறைகளுக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமா மாத்துங்க. தலைமுறைகளுக்கு சொல்லுங்க, தலைமுறைகளுக்கு என்ன ஆசீர்வாதமா மாத்துங்க. தலைமுறை ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். அதிகாரம் உள்ளவர்களா, ஆசீர்வாதமானவர்களா ஒவ்வொருவரை மாற்று. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். வியாதிகள் மறையட்டும், வேலைகளில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரார். பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவருடைய சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.